அந்த பங்களா கதவு நாய் அவுத்து விடுறாங்களா? நான் சொல்லலன்னா நீங்க சொன்னதை நான் கேட்டு சொல்றேன். நான் மதுரக்காரன்டா. உங்களுக்கு தைரியம் இருந்தா, நெஞ்சில தில் இருந்தா, சூப்பர் ஸ்டார் ரஜினி சார்ல இருந்து, பத்மஸ்ரீ கமல் சார்ல இருந்து, தல அஜித்ல இருந்து எத்தனையோ பேரை நான் டைரக்ட் பண்ணிருக்கிறேன். என்ன டைரக்ட் பண்றதுக்கு மத்தவங்க சொல்லி கொடுக்கணுமா? அண்ணா சினிமா சங்கி எல்லாம் சேர்ந்து பண்றாங்க அவங்க அடுத்த தொழிலுக்காக. என்னைக்குமே இந்த மாதிரி கபட நாடகம் போட்டு வந்து கூத்தாடும் தனிநபர்களை ஏற்றுக்கொண்டதே இல்லை. நான் மதுரக்காரன்டா. நம்ம வார்த்தைக்கு வார்த்தை அவர் தானே படிச்சவன் சொல்லிக்கிறாரு. படித்தவர்கள் அவங்க செயல்ல தான் காட்டணும் தாங்க படிச்சவங்கன்னு. வெறும் சர்டிபிகேட்ல தெரியறது இல்ல படிச்சவங்க. நான் சினிமால இருந்து வந்தவன் தான். இது உலகத்துல இருக்கிற எல்லா மக்களுக்கும், மதுரை மக்களுக்கும், தமிழ்நாட்டு மக்கள் எல்லாருக்கும் தெரியும். அது கூட எக்ஸ்ட்ராவா சங்கிங்கிற ஒரு வார்த்தை. அடுத்ததா ஒரு பேர் வச்சிருக்காரு, கூத்தாடி. என்ன வந்து கூத்தாடி அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த காலத்துல அறிஞர் அண்ணா அவர்கள் நாடகத்துல நடிச்சாரு. அப்ப அவரும் கூத்தாடி தான். அவங்க தலைவர் டாக்டர் கலைஞர் அவர்கள் நாடகத்துல நடிச்சாரு, எழுதியிருக்காரு. அப்ப அவரும் கூத்தாடி தான். ஏன் இப்ப தமிழக முதல்வர் மதிப்புக்குரிய ஸ்டாலின் அவர்கள் அவரும் நடிச்சிருக்காரு. அப்ப அவரும் கூத்தாடி தான். ஏன் இப்ப மதிப்புக்குரிய துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நிறைய சினிமால கதாநாயகனா நடிச்சுதான் வந்திருக்காரு. உங்களுக்கு தைரியம் இருந்தா, நெஞ்சில தில் இருந்தா, மதிப்புக்குரிய உதயநிதி ஸ்டாலினை பார்த்து சொல்லுங்க பாக்கலாம், கூத்தாடிட்டு தைரியம் இருக்கா? புரட்சி தலைவி அம்மாவை பார்த்து கூத்தாடின்னு தான் நீங்க அந்த காலத்துல சொன்னீங்க. ஆட்டி வச்சாங்கல்ல, உங்க இயக்கத்தை ஆட்டி வச்சாங்கல்ல. என் மனைவியை பத்தி சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் என்கிட்ட கேக்குறாரு, வா ஒரு கை பாக்கலான்னு என்ன கேக்குறாரு. என்ன ஒரு கை பாக்குறதெல்லாம் இருக்கட்டும், முதல்ல அவரோட வலது கையா இருந்தாரு ஜெய் பாலாஜி, அவரு ஜெயில இருக்காரு. இடது கையா இருந்தாரு லட்சுமணன், அவர் எங்கேயோ வெளிநாட்டுல தலை மறைவா இருக்காரு. முதல்ல இந்த ரெண்டு கையை பார்க்க சொல்லுங்க. அதுக்கப்புறம் வந்து என்ன பார்க்கட்டும். சூப்பர் ஸ்டார் ரஜினி சார்ல இருந்து, பத்மஸ்ரீ கமல் சார்ல இருந்து, தல அஜித்ல இருந்து எத்தனையோ பேரை நான் டைரக்ட் பண்ணிருக்கிறேன். என்ன டைரக்ட் பண்றதுக்கு மத்தவங்க சொல்லி கொடுக்கணுமா? அண்ணா உங்களுக்கு தான் சொல்லி கொடுக்கறதுக்கு 100 பேர் தேவை, எனக்கெல்லாம் யாரும் தேவையில்லை. மூச்சு முட்டை 3/4 மணி நேரம் பேசுனீங்களே. மதுரை மாநகராட்சி ஊழல் பத்தி ஏன் ஒரு வார்த்தை பேசல? என் மேல குப்பை வாரி போறதுல மட்டும் உறுதியா இருக்கீங்க. மதுரையே குப்பையா இருக்கு, அதை பாக்கல. எல்லாருக்கும் 500 அடிக்கு ஒரு நலத்திட்ட உதவி, எம்எல்ஏட உதவி திட்டம் இருக்குன்னாரு. இங்க ஏதாச்சும் 500 அடியில் இருக்கான்னு தெரியல. அப்படி இருந்தா ரொம்ப சந்தோஷம். இவ்வளவு பேசினாரு. 5 வருஷத்துல உங்களை பார்க்க எத்தனை தடவை வந்திருக்காரு அவரு? யாராச்சும் பாத்திருக்கீங்களா? சரி, கஷ்டத்தை சொல்றதுக்காக நீங்களாச்சும் அவர் பக்கம் போக முடிஞ்சுதா? அந்த பங்களா கதவு நாய் அவுத்து விடுறாங்களா? நான் சொல்லலன்னா நீங்க சொன்னதை நான் கேட்டு சொல்றேன். நான் சொல்லல. கேட்ல இருந்து வீடு 2 கிலோமீட்டரா? ஏப்பா, அதான் நான் சொல்றேனே. நீங்க சொல்றதுதானே. அரண்மனை பையன் எடுக்கலாம். நிறைய பேய் ஓட்டுற மாதிரி அரண்மனை படத்தை நடிச்சிருக்கேன், பண்ணிருக்கேன். ஆனா உண்மையாவே நிறைய லஞ்ச பைகளை இந்த நாட்டை விட்டு துரத்த வேண்டிய நேரம் வந்துருச்சு.